கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு கீதாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, அந்த ஐஸ்வர்யா வாயிலேருந்து நம்ம உண்மையை வர வைக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சார் நான் இன்னைக்கு பேசுகிற பேச்சில் அந்த ஐஸ்வர்யா எப்படி உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி நீங்கள் தீபாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சார் நம்ம இங்கேயா சார் அந்த பிளானை பண்ண போகிறோம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே இல்லை கீதா, நம்ம வெளியில தான் பண்ண போகிறோம். ஏன்னா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா தீபா எப்போ வருவாங்க அப்படின்னு அம்மா ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களை நான் தீபா மாதிரி நடிக்க வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக அம்மா வந்துட்டு நீங்கள் தான் தீபான்னு நினச்சி எமோஷ்னல் ஆகிடுவாங்க. டக்குன்னு நீங்கள் தீபா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால ஐஸ்வர்யாவை நம்ம இடத்துக்கு வர வச்சு ஐஸ்வர்யா வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் செம்ம சூப்பர் ஐடியா சார், இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு கீதா சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தீபாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துடுங்க, நான் கொல்லை பக்கம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் வராங்க, ஒரு பையில கொண்டுக்கிட்டு. அப்பன்னு பார்த்து எதிர்க்க மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, கீதா எங்கே போகிற, உன்னை தான் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அக்கா ரொம்ப முக்கியமான விஷயமா தான் வெளியில் போகிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கார்த்திக் சார் கூட தான் போகிறேன், நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சியோ சரி அப்படின்னு சொல்ல, கீதா அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ நம்ம கீதா வந்துட்டு கொல்லப்பக்கமாக வெளியில் வந்துட்டு நேராக மீனாட்சி கிட்ட, இங்கே பாருங்க நான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டால் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா இங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ கார்த்தியோட கார் இருக்குது. கார்த்தியோட காரில் தீபா ஏறுறாங்க, கீதா ஏறுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு. கீதாவும் எடுத்துக்கிட்டா சார் அப்படின்னு சொல்ல, சரிட்டு கார்த்தி நேராக வந்துட்டு ராஜா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ராஜா கிட்ட விவரத்தை சொல்கிறாரு. இது கேட்ட ராஜாவும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம தீபா மாதிரி கீதாவை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தலையில் வந்து கட்டு போட்டு விடுறாங்க. ஏன்னா தீபாவுக்கு தலையில் கட்டு போட்டு இருந்தது அந்த ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். அதனால் கீதாவோட தலையில் கட்டு இல்லைன்னா கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க ஐஸ்வர்யா. அதனால் அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, கீதா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திகிட்ட, சார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சார், அந்த ஐஸ்வர்யாவை எங்கே மீட் பண்ணுறது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா வருவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சார் ஒருவேளை அந்த துங்காவுக்கு கால் பண்ணி துங்கா வந்துட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் இப்போ பேசுகிற பேச்சில் கண்டிப்பாக துங்கா வரமாட்டான், அந்த ஐஸ்வர்யா தான் வருவா அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வந்துட்டு கார்த்திகிட்ட, சார் இந்த ஸ்பாட் ஓகே அப்படின்னு கேட்க, கார்த்தியும் இது ஓகே, இந்த இடத்துலேருந்து பக்கத்தில் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் துங்கா கிட்ட மாட்டிட மாட்டீங்க அப்படின்னு. கீதாவும் சரிங்க சார் உங்களை நம்பி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கீதா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இன்னும் இது புது நம்பராக இருக்குது, ஒருவேளை அந்த துங்காவோட ஆட்கள் தான் ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்ல துங்கா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா டக்குன்னு, ஏய் நான் தாண்டி தீபா பேசுகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏ தீபா நீ எங்கடி இருக்க, இதுக்கடி இப்போ எனக்கு கால் பண்ண, நீ இருக்கிற இடத்த சொல்லுடி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஏன் என்னை வந்துட்டு தொங்கா கிட்ட மாட்டி விட்டு என்னை கொலை பண்ணவா, நீ நேரில் வா, இல்லைன்னா உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நேராக நான் கார்த்திக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, ஏ தீபா ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யா வந்துட்டு தீபா சொன்ன இடத்துக்கு வராங்க. நேராக அங்கே வந்து தொட தீபாவை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நேராக தீபாட்ட வந்துட்டு, ஹேய் நீ என்ன சாகலை அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் எப்படி சாவேன், நீ செஞ்ச தப்புக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்துட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போவேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் வந்து நீ எதுக்கு வீட்டுக்கு வராமல் இருக்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு காரணத்தோட தான் வராமல் இருக்கேன் அப்படி. அப்போ அந்த ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நீ வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னடி காரணம் அப்படின்னு. அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன், கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னைய அந்த துங்கா கிட்ட மாட்டி விட்டு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் நான் வீட்டுக்கு வராமல் இருக்கேன். என்னதான் நான் வீட்டில் வந்துட்டு பாதுகாப்பாக இருந்தாலுமே உன்ன மாதிரி ஆளுக்கிட்ட என்னால் பாதுகாப்பாக இருக்க முடியாது,
உன்னை பற்றின விஷயங்களை கார்த்திகிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாண்டி, நான் தாண்டி உன்னை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டேன். அப்பயே நீ போய் சேர்ந்துருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ போய் சேர மாட்டேங்கிற அப்படின்னு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா அப்படியே கீதா அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க ஐஸ்வர்யா பேசின பேச்சு எல்லாத்தையுமே. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ இங்கே இருடி, கொஞ்ச நேரத்தில் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக வெளியில் போயிட்டு அந்த துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின கீதா டக்குன்னு ஐஸ்வர்யா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஐஸ்வர்யா துங்காவுக்கு கால் பண்ணி, ஏ துங்கா, நீ எங்கே பார்த்தாலும் அந்த தீபாவை தேடிக்கிட்டு இருக்க, அவள் எனக்கு கால் பண்ணி இப்போ என்னட்ட நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாரு துங்கா சொல்கிறாரு, அந்த தீபாவை எங்கேயும் விட்டுறாத, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவளை நான் எங்கேயும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தீபாவை காணும். ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, தீபா எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ துங்கா சொல்கிறாரு, ஏய் ஐஸ்வர்யா, என்னை விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இப்போதான் நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கீதா டக்குன்னு கார்த்தியோட காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்ன கீதா, கரெக்டா ஐஸ்வர்யா உண்மையை சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் நீங்கள் நினைக்கிற விட ஐஸ்வர்யா ரொம்ப கேடியாக இருக்கா சார், சரியான ஆள், அவளால் தான் சார் தீபாவுக்கு இப்படி ஒரு நிலைமையே, அவள் தான் சார் மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி டக்குன்னு காரை நிப்பாட்டுறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க கீதா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் நான் சொல்கிறத விட இந்த ஃபோனில் உள்ள வீடியோ பாருங்க சார் அப்படின்னு. கார்த்தி அந்த வீடியோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதில் அந்த ஐஸ்வர்யா தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டது, துங்கா கிட்ட மாட்டி விட்டு தீபாவை தீர்த்துக்கட்ட முடிவு பண்ணது எல்லாமே அந்த ஐஸ்வர்யா வாயினால ஒப்பிச்சிருக்காங்க. இது பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சியாகி, இப்படிப்பட்ட கேடியா இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை, தீபாவுக்கு தொந்தரவு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன், கடைசியில் தீபாவையே தீர்த்துக்கட்டணும்னு நினைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் இதை இப்பயே அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஆமாம் சார், அந்த பொம்பளை வீட்டில் வச்சிருக்காதீங்க சார், எனக்கு ஆரம்பத்துலேருந்து வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பொம்பளை மேலே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு சார், கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு, அதே மாதிரி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், நான் இப்பயே போயிட்டு நான் அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. அப்போ கீதாவும் போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு நேராக அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்போ அபிராமி வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா, இத்தனை நாள் தீபா காணும்னு நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்ல, தீபா காணாம போனதுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்த காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சியாகி, என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ ஐஸ்வர்யா நேரா தீபா கட்டியிருக்கிற புடவையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இது இப்போதானே நான் தீபா பார்த்தேன், தீபா கட்டியிருந்த அதே புடவை தானே இது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நின்றுட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வாங்க ஐஸ்வர்யா, நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா சொல்லுப்பா, தீபா காணாம போனதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு. அப்போ இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வராங்களே உங்களுடைய 2வது மருமக ஐஸ்வர்யா, இவங்க தான் காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சியாகி, கார்த்திக் என்னப்பா சொல்ற, என்னால் நம்ப முடியலப்பா, ஏன்பா நீ ஐஸ்வர்யாவை சொல்ற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அன்னைக்கு ரம்யா, ரியா, தீபா, ஐஸ்வர்யா 4 பேரும் தான் அந்த மலையில இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரியாவை ரம்யா தெரியாதனமா ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரம்யா தெரியாதனமா பாறையிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தீபா ரம்யாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த ஐஸ்வர்யா தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது எல்லாமே ஐஸ்வர்யா வாக்குமூலமா அவங்க வாயினாலேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை அபிராமிகிட்ட காமிக்க, அபிராமி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அபிராமி நேரா அந்த ஐஸ்வர்யா கிட்ட ஐஸ்வர்யா, இது நீதான் சொன்னியா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்க. அருண் சொல்கிறாரு, அம்மா, இவ அடிக்கடி ஃபோன் பேசினதை வச்சு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு, நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருண்ணா, இதுக்கு மேலே நீ இவங்க கூட வாழ்றதுல அர்த்தமே கிடையாது, நீ இவங்களை இப்பவே விவாகரத்து பண்ணிரு, இவங்களால ஒரு உயிருக்கே ஆபத்து வந்துட்டுன்னா நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கே ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது அண்ணா, இந்த மாதிரி பொம்பளை வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்ப கீதா சொல்றாங்க, எந்த ஒரு மூலையில இருந்தனா நானே உங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனா எதுக்காக இந்த பொண்ணு மட்டும் உங்க குடும்பத்தை புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தவறி போயிருக்கா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன், ஆனா இந்த பொண்ணு மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த